Hi friends, நான் உங்க கணேஷ் ராகவ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ஒரு முகத்தை, அதாவது இந்த லாங் பியர்டை இதுதான் வந்து நீங்க கடைசி முறையா பார்க்க போறீங்க. இதுக்கப்புறம் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம ஃபுல்லா வந்து மாற போறோம். இந்த பியர்ட் மட்டும் இல்லாம என்னுடைய ஃபேஸ் மட்டும் லுக்ஸ் மட்டும் இல்லாம சேனலே ஒரு மாதிரி உருமாற போகுது. இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ், நிறைய சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வரப்போகுது. சும்மா வெறும் கோயில் மட்டும் இல்லாம நிறைய சமூக விஷயங்கள் பற்றியும் நிறைய கருத்துக்களை வந்து நம்ம சேனலில் வந்து பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு இது வந்து ஒரு தொடக்கமாக இருக்கும். லுக் சேஞ்சிலேருந்து இப்போ எங்கே போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருத்தணி முருகர் கோயிலுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு மொட்டை அடிக்க போகிறோம். மொட்டை அடிச்சுட்டு முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ண போகிறோம். நம்ம திருத்தணி vlog வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்போம். அதுக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம vlog பண்ணது வந்து அத்திவரதர் டைம்லேயே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த 2019 கடைசிகளில் திரும்பி நம்ம திருத்தணி கோயிலுக்கு போகிறோம். வாங்க, கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும். வாங்க கோயிலுக்கு போகலாம். கிளம்பிட்டோங்க. நண்பர்களோட காரில் பயணம் பண்ண போகிறோம். எப்பயுமே வந்து மொட்டை அடிக்கிறதுனா நான் இது வரைக்கும் வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலில் அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் அடிச்சிருக்கேன். இப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சு முருகர் கோயிலில் அடிக்கிறேன், அதுவும் திருத்தணி. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள், இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை வந்து நான் போயிட்டுருக்கேன். கோயில்களில் அதீத கூட்டங்கள் இருக்குது. வீக்கெண்டெல்லாம் கோயில் பக்கம் போகவே முடியல. அந்த அளவுக்கு கூட்டங்கள் நிறைய பிரபலமான கோயில்களில் இருக்குது. கூட்டம் மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சண்டைகள் அந்த இடத்துல நடக்குது. ஒரு நல்லது மனசில் நினச்சிட்டு கோயிலுக்கு போனால் அங்கே போய் பல விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. க்யூவில் நின்று பிரச்சனைகள், மூச்சு விட முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. தள்ளு முள்ளுன்னு இவ்வளோ பிரச்சனைகள் கோயிலில் நடக்குது. நம்ம கோயிலுக்கு வந்து ஒரு மன நிறைவுக்காக போகிறோம். அந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருவாக்கிக்கிறது தான். நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கோயில்களில் செயல்படுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போகலாம். பாருங்கள் நண்பர்கள், பிஃபோர் ஆஃப்டரா வீடியோவே எடுக்கிறேன். ஹாய் சொல்கிறேன். ஹாய், என் நண்பர் கருணா. இவர் தான் என்னுடைய முதல் சப்ஸ்கிரைபர். இப்போது 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். இப்போ பாட்டு போடாத இவர் ஜெனாய். நாங்கள் இப்போ கிளம்புறோம். வந்துட்டோங்க. இதுதான் கோயில். பாருங்கள் கோபுரம். இன்னும் அந்த கோபுரம் ரொம்ப நாள் கட்டி முடித்து இன்னும் அந்த வழியாக திறக்காமல் இருக்காங்க. நீங்கள் ஏரியும் வரலாம். அதோ தெரியுது பாருங்கள், அந்த இடம் தான் வந்து குளம், கோயில் குளம். குளத்துலேருந்து அப்படியே மேலே 365 படிக்கட்டுகள் அப்படியே ஏறி வரலாம். கோயில் இங்கே இருக்குது. நம்ம இந்த பக்கம் மொட்டை அடிக்கிற இடம் அந்த பக்கம் இருக்குது. நல்ல க்ரௌடுங்க. இங்கே கார் பார்க்கிங்லேயே நல்லா தெரியுது எவ்வளோ க்ரௌட் பாருங்கள். வீக் டேலியே நம்ம போகலாம். போய் மொட்டை அடிச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம் சுவாமி தரிசனம் பண்ண. மொட்டை அடிச்சிட்டோங்க. இதுதான் நம்ம க்ளீன் ஷேவில். நல்லா தான் இருக்குது, ரொம்ப நல்லா தான் இருக்குது. எனக்கு காற்றெல்லாம் அப்படியே முகத்தில் தலையில் அடிக்கிறது செம்ம ஃபீலாக இருக்குது. போகலாம், இப்போ கோயிலுக்கு போகலாம். பாருங்கள், மலை மேலே கோயில். அந்த தங்க தகடு போட்டது தான் விமானம், சுவாமி இருக்கிற இடம். நல்லா க்ரௌடு இருக்குது. இன்றைக்கி முகூர்த்த நாளுன்றதுனால நல்ல க்ரௌடு இருக்குங்க. தான் ஸ்பெஷல் என்ட்ரியில் தான் போகலான்னு பார்க்குறேன். போவோம். கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பெஷல் என்ட்ரிலேயே போகிறோங்க. 100 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி. கூட்டம்லாம் வந்துட்டால் இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு கூட வசதி பண்ணியிருக்காங்க. மணி 9 ஆகுதுங்க. கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணிவிட்டு இங்கே இப்போ தான் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அங்கெல்லாம் உட்காந்துட்டாங்க. இங்கே அடிக்கடி பூஜை நடக்கும், அதனால் அப்பப்போ வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். போகலாம் நம்ம.
நாங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. இந்த நேரத்தில் திருத்தணி பற்றி அறியாத நிறைய பேர் அறியாத பல தகவல்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல முருகப்பெருமான் இங்கே எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமான் கையில் அவருடைய வலது கையில் சக்தி ஆயுதத்தை ஏந்தி இருக்காருங்க. இந்த சக்தி ஆயுதத்தை நிறைய பேர் வந்து வஜ்ரவேல் அப்படின்னு சொல்லுவாங்க, வஜ்ராயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சக்தி ஆயுதங்க. சக்தி ஆயுதம்ன்றது இப்படி இருக்கும், வஜ்ராயுதம்ன்றது இப்படி இருக்கும். இந்த வஜ்ராயுத இந்திரனுடைய ஆயுதம்ங்க. இதை முருகப்பெருமானும் வச்சிருப்பாரு. ஆனா நிறைய பேர் வந்து மாறுதலா இந்த சக்தி ஆயுதத்தை வஜ்ராயுதம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இந்த இடத்துலயும் அப்படிதான் வஜ்ராயுதம் தான் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இது வஜ்ராயுதம் இல்ல, சக்தி ஆயுதம். இந்த விஷயம் சொன்னா அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு வலது பக்கத்துல வள்ளியும் இடது பக்கத்துல தேவானியும் இருக்கிறாங்க. இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு பின்புறத்துல பால சுப்பிரமணிய சுவாமியா இங்க முருகப்பெருமான் இருக்காரு. கையில மாலையும் கமண்டலமும் வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு மார்கழி திருவாதிரையில வெந்நீர் அபிஷேகம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல இருக்கிற பைரவருக்கு சுத்தி 4 நாய்கள் இருக்கும். இது வேதங்களை குறிக்கிறதா சொல்றாங்க. இந்த ஒரு கோயில்ல இந்த மலை ஏறி வர்றதுக்கு 365 படிக்கட்டுகள் இருக்கு. ஆங்கில புத்தாண்டப்போ இங்க விசேஷமா வந்து பூஜைகள் நடைபெறுது. இந்த கோயில் திருமுருகாற்றுப்படையில இடம்பெற்ற கோயில். நக்கீரரால் இயற்றப்பட்ட திருமுருகாற்றுப்படை. அது வந்து சங்க இலக்கிய நூல். அந்த காலத்துல இருந்தே இந்த கோயிலானது இருக்கு. அதுக்கப்புறமா பல ஆட்சிகள் கடந்துருச்சு. பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர அரசுன்னு பல ஆட்சிகள் கடந்துருச்சு. இங்க அனைத்து மன்னர்களுடைய கைங்கரியமும் இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இங்க சோழர்களுடைய கல்வெட்டு குறிப்புகள் இந்த கோயில்ல இருக்குங்க. பராந்தக சோழன், ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு குறிப்புகள் இந்த கோயில்ல இருக்கு. அதன் பிறகு இந்த கோயில்ல இன்னும் ஏகாம்பரேஸ்வரர் சன்னதி, சிதம்பரேஸ்வரர் சன்னதி, அருணாச்சலேஸ்வரர் சன்னதி, உற்சவர் சன்னதி, ஆறுமுகர் சன்னதி, ஆபத்சகாய விநாயகர் சன்னதி, நவ வீரர்கள் அப்படின்னு இந்த கோயில்ல இன்னும் நிறைய சன்னதிகள் இருக்கு. இந்த கோயில்ல ஐராவதம் தான் வாகனமா இருக்கு. முருகப்பெருமானுக்கு சீதனமா அளிக்கப்பட்டது இந்திரனால. இந்த ஐராவதம் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை நோக்கி இல்லாம கிழக்கு நோக்கி இருக்கு, இந்திரனுடைய திசையை நோக்கி இருக்கு அப்படின்னு நம்பப்படுது. ஏன் அப்படி இருக்குன்னா, ஐராவதத்தை முருகருக்கு கொடுத்த உடனே இந்திரனுடைய ஐஸ்வர்யங்கள் குறைஞ்சிருச்சான். இதை வந்து சரி கட்டுறதுக்காக ஐராவதத்தை அப்படி இந்திரனை நோக்கி பார்த்தா மாதிரி முருகப்பெருமான் நிறுத்தியிருக்கார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொரு நம்பிக்கையும் இருக்கு. வள்ளிக்கு இந்த யானைனா பயம், அதனால வந்து அது அந்த பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்ற இன்னொரு நம்பிக்கையும் இருக்கு. முதல்ல முருகப்பெருமான் இந்த மலைக்கு ஏன் வந்தாரு, இந்த மலைக்கு ஏன் திருத்தணிகை மலை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, சூரபத்மனை வதம் பண்ணிட்டு இங்க கோபம் தனிய இந்த மலையில வந்து நின்று இருக்காருங்க. சாந்தமான சாந்த ஸ்வரூபியா இங்க முருகப்பெருமான் இருக்காரு. இன்னும் ஒன்று சொல்லணும்னா, போருக்கு அப்புறம் இங்க வந்ததுனால அவரோட நெஞ்சில அந்த போர் தழும்பு இன்னமும் இருக்கு அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோயில்ல தாங்க முருகப்பெருமானுக்கு சூர சம்ஹாரம் கிடையாது, சாந்த ஸ்வரூபியா இங்க முருகப்பெருமான் இருக்காருங்க. இதுல நான் சொன்னதுல எந்தெந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன தகவல்லாம் புதுசாக இருக்குது, இது நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வந்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குங்க, நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் இடம். இந்த இடத்துல பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அன்னதானம் கொடுப்பாங்க. அது டைமிங் இருக்கும். நாங்கள் இப்போ தான் சக்கரை பொங்கல் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க ஒரு அற்புதமான ஒரு விளாக், ஒரு மன நிறைவு, வேண்டுதல் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வித்தியாசமான நிறைய வீடியோஸ் வருது. நம்ம எதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்றத நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த விளாகை நாங்கள் இங்கே முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ், ஜெனோ அண்ட் கர்ணா. பை ஃப்ரெண்ட்ஸ், பை.